வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். கண்ணகையின் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டது ஆதலின் சிலப்பதிகாரம் ஆயிற்று. சிலப்பதிகாரம் என்னும் செந்தமிழ் காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்னும் முப்பெரும் காண்டங்களையும் 30 காதிகளையும் உடையது. புகார் காண்டம் 10 காதிகளையும், மதுரை காண்டம் 13 காதிகளையும், வஞ்சிக்காண்டம் 7 காதிகளையும் கொண்டுள்ளது. இது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் வழங்கப்படும். இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவகமாகும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்னும் முப்பெரும் உண்மைகளை சிலப்பதிகாரம் உணர்த்துகிறது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாரதியாரால் போற்றப்பட்டது. தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. அரச குடி அல்லாதவர்களை காப்பிய தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம் எனப்படுகிறது. புகார், மதுரை, வஞ்சிக்காண்டங்கள் முறையே சோழ, பாண்டிய, சேர மன்னர்களை பற்றியவை என்பதால் மூவேந்தர் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. முதலாக பெண்ணை முதன்மையான பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் புரட்சி காப்பியம் எனப்படுகிறது. இயலிசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் முத்தமிழ் காப்பியம் எனப்படுகிறது. செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் இது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் எனப்படுகிறது. மேலும் இந்நூல் பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகின்றது. சிலப்பதிகார கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகியன தமிழில் உள்ள 50 பெருங்காப்பியங்களாகும். இவற்றுள் முதன்மையானது சிலப்பதிகாரமாகும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.